மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மன்னாடிமங்கலம் கிராமத்தில் இருந்த ஒரு வங்கியில் 70 சவரன் நகை மாயமாகியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக வங்கி துணை மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். துணை மேலாளர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? லக்கி பாஸ்கர் படத்தினுடைய அந்த கொள்ளை சம்பவம் மாதிரியா இது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மன்னாடிமங்கலம் கிராமத்தில் பேங்க் ஆஃப் பரோடா என்ற வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் கிளையில் துணை மேலாளராக மதுரை ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா மண்டல மேலாளர் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த வங்கியை வழக்கமான ஆய்வுகளானது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வின் போது 9 நபர்கள் சுமார் 70 சவரங்கள் அடகு வைத்த நகைகள் அடகு வைப்பதற்கான பதிவேட்டில் பதிவு செய்த நிலையில் லாக்கரில் நகைகள் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. இதனால் நகை காணாமல் போய்விட்டது என அறிந்த வங்கி மண்டல மேலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காடுபட்டி காவல்துறையினர் இந்த வங்கி துணை மேலாளர் கணேசன் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். வங்கி கடனுக்காக அடகு வைத்த 9 பேரின் சுமார் 70 பவுன் நகைகளை வங்கி லாக்கரில் காணாமல் போன வழக்கில் தற்போது துணை மேலாளர் கணேசன் கைதாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் போலவே தற்போது மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது வங்கியின் மீது மக்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையானது பிறந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.